ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பபுள் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பபுள் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர்றது. இது வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பபுள் ஃபேஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பபுள் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பபுள் லவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரெட்டேஜரை பார்த்தம்போது அதாவது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நிலையாக வந்து இருக்கும். அது வந்து மறக்கவே முடியாத ஏன்னா ஒரு புது உலகத்துக்கே நம்ம வந்து வந்திருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பார்த்த உடனே என்ன இருக்கும், ரொம்ப வந்து ஒரு அன்பு அதிகமான அன்பு இருக்கும். அப்புறம் அதாவது ஜேர்னிக்கு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து ஃபால்ஸை பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து சோல்மேட்டை பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து கார்மிக்கே நீங்கள் வந்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பபுள் ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு பபுள் லவ் ஃபேஸ் தான் வந்து கிடைக்கும். அதாவது அது எப்படி அப்படின்னா, இந்த ஜேர்னிக்கு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து காட்டணும் போது தான் அதுதான் பபுள் ஃபேஸு, பபுள் லவ் ஃபேஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு இனிமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு புது வேர்ல்டுக்கே வந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்த உடனே யாரானாலும் சரி, அது அந்த காலகட்டம் நீங்கள் வந்து சோல்மேட்டை பார்த்தாலும் ட்ரிகர் ஆகும், இந்த இதுக்கு வந்துடுவீங்க. ஃபால்ஸ் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகமான ஒரு அன்பு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பூரண பந்தம், எப்பா எந்த அளவுக்கு ஒரு பந்தம், இந்த மாதிரி ஒரு பந்தம் வந்து லைஃப் டைம்லேயே நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு தோணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நிறைய ஆற்றல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஸோ ரொம்ப உலகமே வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கும். அதான் வேறு உலகத்துக்கு போயிட்டோமே, நம்ம தான் அந்த உலகத்தில் இருக்க மாட்டோமே. ஸோ யாருமே நம்மளை வந்து பிரிக்க முடியாத ஒரு உலகத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும். ஸோ நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறுதியை கொடுத்து ஒரு காலகட்டமாக வந்து அது அமையும். அப்புறம் ஏன் பபுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பபுள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, அதுக்குள்ளே வந்து அதான் சொல்கிறேன், ஒரு குட்டி பபுளுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணிடும், அந்த உலகத்துக்குள்ளே வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து தள்ளிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா ஹாப்பி, இது மாதிரி சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ தான் வந்து அன்பு, ஆனந்தம் எல்லாமே வந்து அந்த குமிழ் உலகத்துக்குள்ளே நம்ம வந்து அனுபவிப்போம். அந்த பபுளுக்குள்ளே தான் இருப்போம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே ரொம்ப அந்த பபுளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கோம், நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம், பிரச்சனையே கிடையாது, எப்பா உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தள்ளிட்டு இந்த பபுளுக்குள்ளே போய் உட்காந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுக்கு போயிட்டு உட்காந்துருப்போம், சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து பபுள் டக்குன்னு உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம அப்படி நினச்சிட்டு கற்பனையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இருப்போம். அப்புறம் என்னென்னா அது ரொம்ப நாள் இருக்காதுல்ல, அது வந்து பபுள் தானே. உடனே கடவுள் என்ன பார்ப்பாரு, ஓகே காமெடி, அது வந்து எப்படின்னா அப்போ தான் உங்களை பிடிச்சி இழுத்து உள்ள கொண்டு போடுறதுன்னு அர்த்தம், சரிங்களா? தப்பவே முடியாது இருந்து. அப்போ நீ எடுத்தோடனே பெருசாக காட்டி உனக்கு உள்ளே போட்டோன்னா பயந்துருவோம்ல. ஸோ அழகாக ஒரு பபுளை காட்டி அதுக்குள்ளே கொண்டு தூக்கி போட்டு பார்த்தியா இது சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டால் நம்மளும் ஒரே இதில் ஒரே அமுக்க. அப்புறம் பார்ப்பாரு, ஓ அவ்வளோ அப்படியா, ஒரு குத்து டக்குன்னு டப்பு பபுள் உடச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் ட்ரிகர் ஆரம்பிக்கும். அப்புறம் செப்பரேஷன் ஃபேஸ், அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பாஸ்ட் மூண்டெல்லாம் வெளியே கிளறிட்டு வரும் அந்த குத்துல. அப்புறம் ஃபியர் வரும், ஈகோ வரும், எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நிலை வந்து சண்டை வந்து அப்புறம் டார்க் நைட் ஆஃப் சோல் வந்து எல்லாம் வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் இந்த பபுள் ஃபேஸ் உணர்வு தான் இரட்டை சுடர் பயணத்தில் வந்து ஒருவரை விட்டு ஒருவர் போக முடியாமல் காரணமாக இருக்குது, சரிங்களா? இது பார்க்க வந்து பபுள் ஃபேஸ் தான், ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த பயணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் இந்த பபுள் ஃபேஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு அன்பை வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு உணர்த்திருக்கோம். ஸோ அதை கையில் கொடுத்துருக்கோம். அதைக்காண்டி தான் நம்ம வந்து அப்புறம் தேட ஆரம்பிப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். அந்த ஒரு நிகழ்வு தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சு இந்த ஜேர்னியை விட்டு நம்ம நினச்சாலுமே நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை வந்து எடுத்துக்கொண்டு வைக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து பபுள் ஃபேஸ். ஏன் அப்படின்னா டிவைனோட அனுபவத்தை நீங்கள் வந்து பெற்றிருப்பீங்க. ஆனந்தம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்காண்டி
அப்போம்லாம் நம்ம டைலாக்ஸ்லாம் நீங்களே யோசித்து பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த அதாவது என்னென்னா, நம்ம வந்து எல்லாமே தப்பாக பார்த்து வச்சுருப்போம். அது வரைக்கும் நம்மளுக்கு அதான் சொல்கிறேன், நம்மளுக்கா ஒரு விதியை போட்டு நம்மளா வச்சு கற்பனை பண்ணிச்சிட்டோம். இறை வந்து ஒரு புது உலகத்தை வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான இருக்கிற காலம் அதுதான் முக்கியமான காலமாகவும் அமையும். நம்மளை இந்த ரெட்டை சுடர் பயணத்தில் இருந்து எங்கேயுமே வந்து போகாமல் இதை நோக்கி பயணப்படுற ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பபிள் ஃபேஸ். தேங்க்யூ.